வணக்கம், வெல்கம் பேக் டு Tamilan சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக துணிக்காய போடுற கிளிப்பை வச்சு உங்கள் வீட்டை பாதுகாக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பாதுகாக்கலாம். இந்த மாதிரி கிளிப்பை உங்கள் வீட்டு முன்னாடி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பைய கூட வரமாட்டான். ஸோ வந்தாலும் இது காட்டி கொடுத்துருந்த கிளிப்பை அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துருக்கு Tamilan சேனல் இன்னும் நீங்கள் லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிங்கன்னா ஷேரும் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் கொஞ்ச நாள் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் செய்ய என்னென்னா பொருள் தேவை அப்படின்னு பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எம்டி பாக்ஸ் ஒன்று வேணும். நான் எடுத்துருக்க மாதிரி வாட்ச் பாக்ஸோ அப்படி இல்லாட்டி உங்கள் வீட்டில் காலியான அட்டை பாக்ஸ் இருந்தால் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இது மாதிரி மூடுற டைப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பஸர் வேணும். நான் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டேன், சின்னதாகவும் இது கிடைக்கும். ஸோ நீங்கள் சின்னதே வாங்கிக்கலாம், பக்கத்தில் இருக்க எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா பேட்டரி. இது மாதிரி பேட்டரி யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நார்மலாக ரிமோட்டுக்கு யூஸ் பண்ணுற பேட்டரியும் யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா துணி காய போடுற கிளிப்பு ஒன்று வேணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்விட்ச் ஒன்று வேணும், ஆன் ஆஃப் ஸ்விட்ச் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ வேணும், எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளிப் எடுத்துக்கோங்க. இந்த கிளிப்பில் நம்ம ஹோல் போட போகிறோம். நான் எந்த இடத்துல கரெக்டாக ஹோல் போடுறனோ அதே இடத்துல நீங்களும் போட்டுக்குங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக கம்பி கூட யூஸ் பண்ணி இது மாதிரி ஹோல் போடலாம். ஆல்ரெடி 2 ஸ்க்ரூ வந்து நான் எடுத்துக்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 2 ஸ்க்ரூவையும் எடுத்துகிட்டு கரெக்டாக நான் இப்போ எப்படி அந்த கிளிப்பில் மாட்டணும் அதே மாதிரி நீங்களும் அந்த ஹோலில் மாட்டிக்குங்க. ஸ்க்ரூவோட ஹெட்டு வந்து கிளிப்போட பாட்டமில் வரணும். நான் எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க அந்த பாட்டமில். அண்ட் இன்னொரு ஸ்க்ரூவையும் எடுத்து இன்னொரு சைடும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க இது மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மக்கிட்ட இருக்க காலியான அட்டை பாக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னா கிளிப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேப் விட போகிறேன். நான் இப்போ எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி அந்த கிளிப்போட சைஸை வச்சு சும்மா லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பண்ணி வச்சிருக்க இடம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதை மட்டும் கட் பண்ணி எரிஞ்சிட்டோன்னா ஈஸியாக அந்த கிளிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமேட்டு பார்க்க போகிறதெல்லாம் கொஞ்சம் ஒயர் கனெக்ஷன்லாம் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதை வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துங்க. ஸோ லைட்டாக மிஸ் பண்ணிங்கன்னா கூட கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இந்த காலியான பாக்ஸில் நம்ம பேட்டரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பஸர் வச்சுருப்போம். ஸோ சின்ன பஸராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இந்த இடத்துல அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம வச்சிருக்க ஸ்விட்சை அந்த பஸருக்கு மேலேயே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ 50%க்கான ஒர்க்கை முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் இந்த 50% தான் இருக்குது. இந்த ஒயர் கனெக்ஷனை முடிச்சோன்னா அதுவும் ஓகே ஆகிடும். ஸோ பேட்டரியோட ரெட் கலர் ஒயரையும் பஸரோட ரெட் கலர் ஒயரையும் இப்போ சேர்த்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்க்ரூவெல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருப்போம் அந்த கிளிப்பில், அதை எடுத்துக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஸரோட பிளாக் ஒயர் கனெக்ஷன் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ இப்போ தான் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ கிளிப்போட ஒன் சைடு மட்டும் அந்த பஸரோட பிளாக் ஒயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது லூஸாக இருக்கனால நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் டாப்பில் இருக்க ஸ்க்ரூக்கு கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுனா எக்ஸ்ட்ரா நான் இப்போ எடுத்துருக்க மாதிரி இந்த மாதிரி ஒயர் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து அந்த ஸ்க்ரூவோட டாப்பில் வந்து சுற்றிட்டு அதே மாதிரி க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஒயர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி கேப் கட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த இடத்துல லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த கிளிப்பை வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோன்னா ரொம்பவுமே சிம்பிள் தான். நம்ம ஆல்ரெடி மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒயர் கொடுத்து ஒரு ஒயரை வந்து ஜாயின் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஒயரை வந்து ஸ்விட்சோட ஒரு சைடு மட்டும் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பேட்டரியோட பிளாக் ஒயர் கனெக்ஷனில் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த சுவிட்சோட இன்னொரு சைடு வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் சால்ட்ரிங் அயர்ன் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஈஸியாக வச்சு ஒட்டிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நார்மலாக க்ளூ போட்டு கூட நீங்கள் ஈஸியாக ஒட்டிக்கலாம். அண்ட் இந்த சைடு ரெட் ஒயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதையும் நான் க்ளூ போட்டு அப்படியே அந்த பாக்ஸோடையே சேர்த்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஒரு கனெக்ஷனாக மாற்றி கொடுத்தா கூட இது வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க. இது மாதிரி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்துட்டு கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தோன்னா இது ஃபுல்லாகவே ஓவர் ஆயிடுச்சு. இது மேலே நம்ம பாக்ஸை போட்டு மூடிடலாம். ஸோ அந்த பாக்ஸ் மூடுறதுக்கும் கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சு அந்த கிளிப்பு. ஸோ அதுக்காண்டி இந்த பாக்ஸையும் கொஞ்சம் லைட்டாக அதே ஷேப்பில் கட் பண்ணிட்டு அப்படியே மேலே போட்டு மூடிடலாம். அண்ட் இதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா நார்மலாக நான் எடுத்துருக்க மாதிரி டிரான்ஸ்பரன்ட் ஷீட் ஒன்று எடுத்துக்கங்க. அப்படி உங்கள் வீட்டில் டிரான்ஸ்பரன்ட் ஷீட் இல்லைனா நார்மலாக விசிட்டிங் கார்டு இல்லை ஏடிஎம் கார்டு பழசு இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லாட்டி கார்ட்போர்ட் ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கார்ட்போர்ட் நார்மலாக அந்த அட்டை பாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் சின்ன பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் டாட் வைக்கிற இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் ஹோல் போடணும். ஹோல் போட்டு முடித்தோடனே நார்மலாக நம்ம வீட்டில் த்ரெட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த த்ரெட்டை கொஞ்சோண்டு கட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அதை வந்து டைட்டாக கொஞ்சம் கட்டிடுங்க. இந்த பாக்ஸில் நீங்கள் கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு. ஸோ வாங்க இது எப்படி இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஓகே, இதை எப்படி டோரில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ உங்களோட டோரோட பேக் சைடில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ டபுள் சைட் டைப்பை வச்சு இது டோரோட பேக் சைடில் ஒட்டிக்குங்க. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவுரு இருக்கும், அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் தூண் மாதிரி இருக்கும். அண்ட் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த த்ரெட்டை கட்ட போகிறோம். ஸோ த்ரெட்டு கட்டியும் வைக்கலாம், இல்லாட்டி நீங்கள் டபுள் சைடு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் போட்டு ஒட்டியும் வைக்கலாம். ஸோ ஒட்டி வச்சுட்டு இதை மட்டும் உள்ளே ஆன் பண்ணி விட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டு டோரை யாராச்சும் திறக்கணும்னு நினச்சாங்கனாவே அப்படியே திறந்த உடனே அலாரம் சவுண்ட் உங்கள் வீட்டை கிளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து போய் யாருன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா ரொம்பவுமே கஷ்டம், எப்போ கதவை திறந்து வெளியில் போவாங்கன்னே தெரியாது. ஸோ நம்மளும் அப்படியே தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அதுக்காண்டி இப்படி பண்ணிங்கன்னா கூட அவங்க எப்போ கதவை திறக்கிறாங்களோ அந்த பஸ்ஸர் சவுண்டு கேட்டு நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக அவங்கள பார்த்துக்கலாம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி டோர் அலாரம் பண்ணி உங்கள் வீட்டை பாதுகாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க டூ தமிழன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.